ஹலோ மக்களே, இட்லி பொடி செய்யலாம் வாங்க. அதுக்கு கடலை பருப்பை 2 அளவுக்கு எடுத்துக்கலாம். உடச்ச கடலை 1 அளவுக்கு அதையும் எடுத்துப்போம். உடச்ச கடலை 1 அளவுக்கு, மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் காஷ்மீர் மிளகா, ரெண்டுத்தையும் இருங்கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து தனியாக எடுத்துப்போம். அதை எடுத்து முடிஞ்சோடனே 1/2 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அது கூட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அது ஒரு 1/2 கிலோ. கடலைப்பருப்பு எப்பவுமே ஒரு பொடி கூட தான் இருக்கணும். அதையும் ஒரு பொன்னிறமாக வறுத்துப்போம். அதையும் அந்த உளுந்தோடையே போட்டு ஆற வச்சுக்கலாம். உடச்ச கடலையை ரொம்ப வறுக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் நேரம் சூடாகிற வரைக்கும் வெறுங்கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை தனியாக வச்சுக்கணும். அந்த பருப்போடு கொட்டிடக்கூடாது. இல்லை மிளகாவை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பை போட்டு நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக ஓட்டிடக்கூடாது. அது கூட ஒரு 4-5 ஸ்பூனு பெருங்காயத்தூள், உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நான் 2 வாட்டி 3 வாட்டி அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்ச பிறகு அந்த பருப்பு அரைச்சதுக்கப்புறம் உடச்ச கடலையை போட்டு அரைச்சி எடுத்துப்போம். 2 வாட்டி போட்டு அரைச்சிருக்கேன். பார்த்து அரைச்சிக்கோங்க வேணும்னா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு அரைச்சிட்டு ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இது இந்த இட்லி பொடி 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் தாங்குங்க. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது.